டெய்லி எங்க வீட்ல பிரேக்ஃபாஸ்ட்ல கண்டிப்பா வந்து பாயில்ட் எக் இருக்குங்க. இந்த பாத்திரத்துல தான் நான் வந்து பாயில் பண்ணிட்டு இருந்தேன். இதனால பாத்திரமே வீணானதுதாங்க மிச்சம். ஆன்லைன்ல ரீசென்ட்டா பாத்தீங்கன்னா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேட்ல எக் போச்சர் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா, ஒரே டைம்ல நீங்க 7 எக் வரைக்கும் இதுல பாயில் பண்ணலாம். ஜஸ்ட் மெஷர்மென்ட் கப் குடுத்துருப்பாங்க. அதுல வந்து தண்ணிய வந்து நல்லா ஃபில் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம எக்க செட் பண்ணிட்டு, பிளக்க இன்சர்ட் பண்ணிட்டு, ஸ்விட்ச் ஆன் பண்ணீங்கன்னா போதும். இதுல ஒரு பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, எக் எல்லாம் ப்ராப்பரா பாயில் ஆனதுக்கப்புறம் அதுவே வந்து ஆஃப் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க எக் உரிச்சு பாத்தீங்கன்னா, ஈஸியா உரிக்க வருங்க. இது எதுக்காக நான் வாங்கினேன்னு பாத்தீங்கன்னா, பாத்திரத்துல தான் நான் வந்து எக் வந்து பாயில் பண்ணிட்டு இருந்தேன். இது பாத்தீங்கன்னா, தண்ணி வந்து நல்லா எவாபரேட் ஆனதுக்கப்புறம் மேல இருக்கிற எக்லாம் ப்ராப்பராவே வெந்திருக்காது. ஸோ சரியா வேகலன்னு பாத்தீங்கன்னா, எக் உரிக்கவுமே வராதுங்க. காலையிலேயே வந்து பரபரப்பா சமையல் பண்ணும்போது 3 கேஸ் ஸ்டவ் பர்னர் இருக்கு. அதுல வந்து சாதம், சாம்பார், பொரியல் வெந்துட்டு இருக்கும். ஸோ எக் பாயில் பண்றதுக்குன்னு தனியா அதுக்கு டைம் கொடுத்து வெயிட் பண்ற மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ அந்த டைமை சேவ் பண்றதுக்கு இந்த எக் போச்சர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நீங்களே பாருங்க, எக் ஷெல் வந்து ஈஸியா உரிக்க வருது. இந்த ப்ராடக்ட் பேஜோட லெஃப்ட் சைட் கார்னர்ல டேக் பண்ணிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க.